ஓம் சாந்தி. 7/2/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ஞானக்கடலான தந்தை ஞானத்தை கொடுத்து நம்மள ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாகவும் திரிகாலதர்ஷியாகவும் ஆக்கியிருக்கிறாருன்ற இதே போதையில எப்பவுமே இருங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க தெரியுமா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு 84 பிறவிக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கன்னு கூட தெரியும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போதையில இருங்க. நான் தான் அதுன்றது எனக்கு தெரிஞ்சது சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய சிலை இன்னைக்கு இப்ப காந்தி பெரிய ஆளு தான், காந்தியோடைய சிலை இருக்கு. ஆனா காந்தியோடைய ஆத்மாவுக்கு தெரியுமா இப்ப அது நான் தான்ட்டு? தெரியாது. அப்ப இந்த போதையில இருங்க. ஞானத்தை கொடுத்துட்டாரு. என்னுடைய சுய தரிசனம் 84 பிறவியின் தரிசனத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறவன் நானு. 3 கால ஞானத்தை உணர்ந்தவன் நானு, திக்காலதர்சி அப்படிங்கிற போதையிலே முழு நாளும் எப்பவுமே இருங்க. அப்ப அறியாம செய்யறவங்க கூட எல்லாம் நாம போட்டி போட மாட்டோம். அவங்களுக்கு தெரியாது 3 கால ஞானம். இப்ப என்ன பண்றோமோ அது கண்டிப்பா விளைவு உண்டு இல்லையா? இப்ப நமக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன அது? 3 கால ஞானம் கண்ணாடி வச்சு பாருங்க. அடடா நமக்கு வேலைக்காரன் சொர்க்கத்துல வரதா இருந்தா, அஞ்ஞானியா இருந்தா பக்தன், அவங்க கூட நாம ஏன் சண்டை போடணும் இல்லையா? அப்ப அது இந்த போதையிலே இருந்தாதான் இது நமக்கு வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. அடுத்தது, நாம பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தின் பிராமணர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். நமக்கு தான் அந்த மகிமை எல்லாமே இந்த போதையிலும் இருந்துகிட்டே இருக்கு முழு நாளும். அப்ப நம்மளுடைய செய்கை சாதாரணமா இருக்காது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்க பிராமணரா ஆன உடனே கோடானு கோடி பாக்கியசாலி ஆகிடுறீங்க. எப்படி தெரியுமா? எப்படின்னா, பிராமணர் ஆகுறதுனால என்ன அர்த்தம்னா ஒரு நொடியில ஜீவன் முக்தி அடையிறதுன்னு அர்த்தம். அப்பா அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சீங்கன்னா தான் நீங்க பிராமணனே. நினைச்ச அடுத்த செகண்டே சொர்க்கத்துல உங்களுக்கு பதவி கன்ஃபார்ம். ஆனா எந்த பதவின்றது மட்டும் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி தந்தையுடைய குழந்தையான உடனேயே ஆஸ்தியின் அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருது. அதனால ஜீவன் முக்தி உங்களுடைய உரிமை ஆயிடுச்சு. அதனாலதான் நீங்க கோடானு கோடி பாக்கியசாலின்னு சொல்லப்படுறீங்க. மற்றபடி இந்த மரண உலகத்துல யாருமே சௌபாக்கியசாலி எல்லாம் கிடையாது. அகால மரணம் ஆகிக்கொண்டே இருக்குது. குழந்தைகளாகிய நீங்க இப்ப காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. உங்களுக்கு திரிகாலதர்சி தன்மையின் ஞானம் கூட இருக்குது. சிவபாபா 21 பிறவிகளுக்கு உங்களுடைய பையை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆத்மால பாக்கியம்ன்ற பை நிரம்பி வழியுது 21 பிறவிக்கு. நேத்து வானிலை பாபா சொல்றாரு, 1 ரூபாய் பாபா கொடுக்குறேன்னா நான் 1 ரூபாய்க்கு பாபா கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, 21 பிறவிக்கு நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுங்க. அதான் உண்மை. பாபா ஒண்ணு நம்ம கிட்ட வாங்கல இல்லையா? அடுத்தது, நீங்க சௌபாக்கியசாலி. ஏன்னா சொர்க்கத்தின் பதவி இங்க இருந்து ரிசர்வ் பண்ணிட்டீங்க, அதனால சௌபாக்கியசாலி. மற்றபடி இந்த நரகத்துல யாருமே சௌபாக்கியசாலி எல்லாம் கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் திடீர்னு மரணம் நடக்குது. அப்புறம் எங்க அவர் பணக்காரர் இல்லையா? ஆனா நீங்க அந்த மரணத்தின் மீதே வெற்றி அடைகிறீங்க. கூடவே திரிகாலதர்ஷி ஞானமும் இருக்குது. எவ்வளவு பெரிய சௌபாக்கியசாலி! மரண உலகத்துல இருந்துட்டே மரணத்தை அழிக்கிறீங்க, சவால் விடுறீங்க. யோகம் பண்ண ஆயுள் கூடுது இல்ல? அதுதான். இப்ப பிரம்ம பாபா 96 வயசு வரைக்கும் இருக்கிறாருன்னா அது காரணமே யோகத்தின் மூலமா தான் ஆயுள் கூடிச்சுன்னே பாபா சொல்லி இருக்கிறார். ஓம் சாந்தி. நாம முள்ளுல இருந்து மலராக ஆகிட்டு இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறீங்க குழந்தைங்க. மலராதானே ஆகிட்டு இருக்கிறோம், நறுமணம் உள்ள மலர் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதன்ல இருந்து தேவதை ஆகுறீங்க. ஆனா இது முட்கள் நிறைஞ்ச காடு தான் இந்த கலியுகம். ஆனா நாம மலர்களின் தோட்டத்துக்கு போகணும். அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம என்ன ஆயிடணும்? மலர் ஆயிடணும். இந்த டெல்லி கூட ஏதோ ஒரு நேரத்துல பரிஸ்தானாக, சொர்க்கமாக, பூந்தோட்டமா தான் இருந்துச்சு. இப்ப முள்ளு நிறைஞ்ச காடாயிடுச்சு. குழந்தைங்க, நீங்க தேவதையா இருக்கும் பொழுது இந்த டெல்லி ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தீங்க, சொர்க்கத்தை. ஆனா
குழந்தைங்க நீங்க எல்லாரும் ஆட்சி புரிஞ்சிங்கன்றதுனால எல்லோரும் மகாராஜா கிடையாது. ஒருத்தர் மகாராஜா ரூபத்துல இருந்தீங்க, ஒருத்தர் ராஜா ரூபத்துல, இன்னொருத்தர் பிரஜையின் ரூபத்துல, ஒவ்வொரு ரூபத்துல இருந்தீங்க. ஆனா உண்மையிலே இப்ப ஒட்டுமொத்த சிருஷ்டியும் ராஜ்யம்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொல்ல முடியும்? சுடுகாடு. எல்லாம் போனோம் இல்லையா? யாரை பத்தியும் கொல்றதுக்கு கூட தயங்குறது கிடையாது. அப்படித்தானே இருக்குது உலகம் இல்லையா? சுடுகாடு. பணத்துக்கு தான் எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. அந்த மாதிரிதான் இப்ப மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த சுடுகாட்டின் மேல சொர்க்கத்தை அமைக்கிறீங்க நீங்க. அதனாலதான் சுடுகாட்டு மேல உட்கார்ந்து சங்கர் தவம் பண்றாருன்னு காட்டுறது. நம்மளுடைய நினைவு தான் அது. இப்ப நாம தான் சொர்க்கத்தை சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? யோகத்தின் மூலமாக சொர்க்கத்தை அமைக்கிறோம். இந்த முழு உலகமே இப்ப புதுசா ஆகிட்டு இருக்குது. யமுனா நதி கரையோரத்துல ராதையும் கிருஷ்ணரும் இருந்தாங்க. அவங்கதான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அப்படி இல்லாம ராதையும் கிருஷ்ணரும் ஆட்சி புரிஞ்சாங்கன்றது தப்பு. ஏன்னா ராதை ஒரு ராஜ்யத்திலையும் கிருஷ்ணர் வேற ஒரு ராஜ்யத்திலையும் இருந்தார் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவங்க பேரு ராதை கிருஷ்ணர். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேர் என்ன? லக்ஷ்மி நாராயணன். அதுக்கப்புறம் தான் ஒரு ராஜ்யம் ஆகுது. இருவருக்கும் சுயம்வரம் ஆன பிறகுதான் அவங்க லட்சுமி நாராயணனாவே ஆகுறாங்க. பிறகு இந்த பரிஸ்தானத்துல யமுனை நதி கரையோரத்துல அவங்க ஆட்சி புரியுறாங்க. இந்த சிம்மாசனம் மிகவும் பழமையானது. எந்த சிம்மாசனம்? லக்ஷ்மி நாராயணனுடைய சிம்மாசனம். 5000 வருஷத்து சிம்மாசனம் அது. மீண்டும் அது கிடைக்க போகுது. 70 வருஷம் கழிச்சு எங்க ஊர்ல மறுபடியும் தேர்னாலே எவ்வளவு பெரிய ஃபேமஸா பேசிக்கிறாங்க. அதே மாதிரி 80 வருஷம் கழிச்சு இந்த என்னமோ சோழபுரம் அங்க ஒரு கோயில், பிரகதீஸ்வரர் கோயில கும்பாபிஷேகம் 82 வருஷம் கழிச்சு அவ்வளவு கூட்டம். அதுக்கே அவ்வளவு பெருமைன்னா 5000 வருடம் முன்னாடி இருந்த அந்த அரியணை உங்களுக்கு கிடைக்குது அதே உடல்ல. எவ்வளவு பெரிய, அதை நினைச்சாலே எப்படி மெய்சில் இருக்கணும். இன்னும் 20 வருஷத்துல பயங்கரமான உடல் கிடைக்கும் நமக்கு. பயங்கரமான அலங்காரம் இருக்கும். பிளாஸ்டிக் சேர் எல்லாம் தங்க சேரா இருக்கும். எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய பரம்பரை வந்துகிட்டே இருக்குது. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும் இல்லையா? 5000 வருஷத்து ரகசியத்தை சொல்றாரு. இப்ப நீங்களே தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அதே பரிஸ்தானத்தை, பரிஸ்தான்னா என்னது? பரிஸ்தான். பரிஸ்தானா ஒலி உடல், பரிஸ்தா இன் ஸ்தானம். சொர்க்கத்துடைய பேர் பரிஸ்தான். சொர்க்கத்துல சொர்க்கத்துக்கு பரிஸ்தான் தான் சொல்லுவாங்க, சொர்க்கம் சொல்ல மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜதானி ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எப்படி ஸ்தாபனை செய்யறீங்க? யோக பலத்தின் மூலமாக. நாம யாரு கூடயும் போய் சண்டெல்லாம் போடல. நமக்கு ஒரே எதிரி யாரு? ராவணன், மாயாதான். சோ அவனை அழிக்கிறதுக்காக யோக பலம் தேவை. தேவதைகளுடைய ராஜ்யம் ஒன்றும் யுத்தம் செஞ்சு ஸ்தாபிக்கப்படல இல்லையா? யோகத்தினால உருவாக்கப்படுது. நீங்க இங்க ராஜ யோக பலத்தை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான யோக பலத்தை கத்துக்க வந்திருக்கிறீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே தான் கத்துக்கிட்டீங்க. ஆமாம் பாபா, போன கல்பத்துல கூட இதே நாள்ல இதே நேரத்துல நாம இப்ப பாபா கிட்ட இருந்து என்ன படிச்சுட்டு இருக்கோமோ இதே தான் கத்துக்கிட்டு இருந்தோம்னு நீங்களும் சொல்றீங்க. மாறாது, அதேதான் நடக்கும் இல்லையா? இங்க மாதாஜிக்கு வருத்தமா போச்சு, போன கல்பத்திலயும் இதேதான் நடந்துச்சா? நான் படிச்சுட்டு இருக்கும்போது இங்க குழந்தைங்க மட்டும்தான் வரீங்க. பக்தர்கள் யாரும் இங்க வர முடியாது. பக்தர்கள் யாரும் இறைவன் கிட்ட பேச முடியாது. உங்களுக்கு ஒரு வினாடி காட்சி தான். ஸோ பேசுறதெல்லாம் அந்த பாக்கியம் நமக்கு மட்டும்தான். நான் குழந்தைங்களுக்கு தான் கற்பிக்கிறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். உலகத்துக்கெல்லாம் நான் கடவுள் தான், உலகம் எல்லாம் என்னோட குழந்தை தான்
ஆனா உங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது சாதாரண விஷயமா? என் பையனுக்கு அங்க இடம் கிடைச்சிச்சு தெரியுமான்னு பெருமையா சொல்லுவாங்க. ஒரு பெரிய காலேஜ்ல கிடைச்சா நம்மளுக்கு எங்க கிடைச்சிருக்குது? இறைவன் நடத்துறாரு. அங்க மனுஷன் தான் நடத்துறான். அப்ப உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். ஆனா இருக்குதா? இருக்கா? சரி. ஞானத்தின் கடல் இந்த தந்தை. ஞான கடல் கிட்ட இருந்து அப்ப எடுக்க எடுக்க ஞானமா கொட்டும். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அவருக்குத்தான் ஞானேஸ்வரன் பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் ஞானேஸ்வரன்னா, ஞான கடலான இறைவனே இந்த நேரம் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுனாலதான். அதுவும் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறாரு? சிருஷ்டியோடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை உள்ள ஞானம். எந்த மனுஷனுக்கு தெரியும்? எந்த வேதத்துல எழுதி இருக்கு? எதுலயும் கிடையாது. ஆனா நீங்க மட்டும்தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகுறீங்க. ஆத்மாவுடைய அத்தனை பிறவியும் அறிஞ்சவங்கள நீங்க தான் ஆகுறீங்க. நீங்க பிரம்மாவுடைய வம்சத்தினர். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நாங்களாம் ராஜராஜ சோழன் வம்சம், நாங்க வள்ளலார் வம்சம். நீங்க என்ன சொல்றீங்க? பிரம்மா வம்சம், ஈஸ்வரிய குலம். இதை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அதை பெருமையா சொல்லுங்க. ஏன்னா அவன் அந்தந்த ஜாதிக்கார அதாவது பெருமையா சொல்றாங்களா, நம்ம சொல்றோமா? பிரம்மாவுடைய வம்சத்தினர். நீங்க தான் தேவதையா ஆக போறீங்க. சூரிய வம்சத்தினர்களாக இருந்த நாமளே தான் சந்திர வம்சத்தினரா இறங்கணும், வைஷ்யரா இறங்கணும், சூத்திரர்களா ஆனீங்க. இப்ப மீண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண வம்சத்தினரா ஆகி இருக்கிறோம். சுய தர்ஷன சக்கரதாரி நாம தான் அப்படின்னு இப்ப கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சக்கர ஞானம் எல்லாம் தான் பிறக்கிறாங்க. ஆனா எப்ப பிறந்தாங்க, எப்ப தொடர்ந்து நடிப்பு நடிக்குதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அந்த கிருஷ்ணர் கையில அந்த சக்கரத்துக்கு அவ்வளவு மகிமை. இயேசு கையில அந்த சக்கரம் இருக்கு, நபி கையில இருக்கு, புத்தர் கையில இருக்கு. ஸோ அது நம்ம ஆக்சுவலா பிராமணர்கள் கையில இருக்கணும், கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு தேவதைகள் கையில கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பிராமணர்கள் ஸ்டெடியா இல்லையே, ஆடிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால ஸ்டெடியா இருக்கிற தேவதை கையில கொடுத்துட்டாங்க. இப்ப சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானம் நம்ம கிட்டதான் இருக்குது. அதன் மூலமாகத்தான் நம்ம சக்கரவர்த்தி ராஜராணி ஆகிறோம். ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக சக்கரவர்த்தி ராஜாவாகிறோம். ஸோ ஞானத்தின் மூலமா தான் பதவி அமையுது. யோகத்தின் மூலமாக ஆயுள் அதிகரிக்குது. பட் செல்வத்தை நிர்ணயிக்கிறது இந்த படிப்பு. இந்த ஞானம் எல்லா மதத்தினருக்காகவும் தான் இருக்குது. எல்லோருக்கும் தான் இறைவனும் சொல்றாரு. ஏன் பிரம்மாவுக்கே சொல்றாரு. இவருடைய ஆத்மாவும் தான் இப்ப கேட்டுட்டு இருக்குது. அவருடைய குழந்தைகளை ஆன காரணத்தினால நீங்க இப்ப என்னவாயிட்டீங்க? பிராமணர்கள், பிரம்மாவுடைய வம்சத்தினர். ஆனா எல்லா மதத்தினருக்குமான ஞானம் எல்லா மதத்தினருக்கும் போய் சொல்லணும். இல்ல அவங்க முஸ்லீம் கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏன்னா அவங்களும் இறைவனோட குழந்தை தான். கேட்கணும். நீங்க விட்டீங்கனாலும் வேற யாரையாவது விட்டு அதை அவர் பண்ணிடுவார், கேட்க வச்சுடுவார் எப்படியாவது. அப்ப திட்டுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க, அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆத்ம உணர்வு வரணும் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் சிவபாபாவுடைய குழந்தை மட்டும் கிடையாது, பிரம்மா பாபாவுக்கும் குழந்தை தான். எல்லாருமே பிரம்மகுமாரிகள்னே போய் சொல்லுங்கன்னே சொல்றேன். ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மகுமாரி, ஏத்துக்கிட்டீங்கன்னா தேவதை ஆவீங்க. பிரம்மா இல்ல, அவங்க கிட்டயும் சொல்லுங்க. நாங்க மட்டும் பிரம்மகுமாரி இல்ல, நீங்களும் பிரம்மகுமாரி தான். உங்க மதத்திலயும் ஆதாம் தானே ஆதி தகவன் போட்டிருக்க, அந்த ஆதாமத்தான் நாங்க பிரம்மான்னு சொல்றோம். வாங்க ரகசியம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. ஆதாம் யாவால் தான் மம்மா சரஸ்வதி, பாபா மம்மா. சரி, அப்ப பிரம்மா பாபாவுக்கும் நீங்க குழந்தை தான், சிவபாபாவுக்கும் நீங்க குழந்தை தான். ஒவ்வொருத்தருமே. ஏன்னா மனித சிருஷ்டி இவங்க ரெண்டு பேர் மூலமாக தான் படைக்கப்படுது இல்லையா? தேவதை தர்மத்துல இருந்தா மற்ற தர்மம் வெளிப்படுது. பிரம்மா தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எள்ளு கொள்ளு தாத்தானுவாங்க இல்லையா? அப்படி மனித இனத்துக்கே தாத்தா அவர் தான், ஸ்தூல பாட்டனார். மேலும் சிவபாபா
எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை. எல்லா மதத்து ஆத்மாவுக்கும் அவர் தான் தந்தை. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மெக்காவுக்கு போவாங்க இல்லையா முஸ்லிம்கள், புனித ஹஜ் யாத்திரை. அங்கே பார்த்தீங்கன்னா அழகா சிவலிங்க ஷேப்லேயே தான் இருக்கும் அந்த கல். அதை தடவிட்டு முத்தம் கொடுத்துட்டு வராங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் தந்தை சிவபாபா தான். முஸ்லிம் மதத்திலே அந்த பாட்டிலே வருது இல்ல, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே, யாருக்கும் அவரே தந்தை அவருக்கும் தந்தை இல்லைன்னு கரெக்டா பாடி இருக்கிறாங்க இல்லையா. அப்ப ஆத்மாவுக்கு தான் சிவபாபா தந்தையை தவிர உடலுக்கு கிடையாது. அதனால பிரஜாபிதான்ற வார்த்தை சிவனுக்கு கிடையாது. யாருக்கு அது? பிரம்மாவுக்கு தான். ஏன்னா ஆத்மாக்களின் தந்தை தான் சிவபாபா. நான் இந்த பாரதவாசிகளுக்கு தான் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறேன். அதனால்தான் மகாபாரதம் அவ்வளவு ஃபேமஸ். பாரதத்தை கொடுக்கறதுனால வைரம் மாதிரி சதா சுகமுடையவர்களாக உங்களை மாத்துறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறோம்னு நமக்கே தெரியாது. சுத்தி இருக்கிற துக்கம் ஃபுல்லா திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஆனந்தத்துல இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் மறைஞ்சாலும் அவங்களுக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த துக்கம் ஏதோ ஒண்ணுதான் நினைவை கட் பண்ணுது, இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்கா நினைவு போயிடும். பயங்கர ஆனந்தமா இருக்கும். சொர்க்கத்துல அது கட் பண்ணிடுறாரு இல்ல ராவணன். அதான் சதா சுகமுடையவர்களாக ஆக்குறேன். யார? பாரதவாசிகளை. 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்கிறேன். ஆனா 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுத்த பிறகும், ஆஸ்தியை அடைந்த பிறகும் அப்படியே அவங்க இருக்கிறது கிடையாது. என்ன ஆகும்? பூஜைக்குரிய நிலை 21 பிறவி. அப்படியே அதுல இருந்து இறங்கி என்ன ஆகுறாங்க? பூஜாரி ஆயிடுறாங்க. பூஜாரி ஆன உடனே அவங்களுக்கு என்ன தோணுது? என்னை நிந்திக்க முற்படுகிறார்கள். என்ன நிந்திக்கிறாங்க? கடவுள் எங்கும் நிறைந்தவர். எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா. நான் உங்களுடைய தந்தை எவ்வளவு உயர்ந்தவன், என்னை எப்படி சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லிட்டீங்க நீங்க? நாம தான் சொன்னோம் இல்லையா, நான் தான் பாரதத்தையே சொர்க்கமா ஆக்குனேன். ஆனா இந்த பாரதவாசிகள் தான் என்ன சர்வ வியாபின்னு சொல்லி நிந்தனை செய்றீங்க. முதல்ல சொன்னது நாம தான் இல்லையா. 5000 அப்ப எவ்வளவு உயர்ந்த தந்தையை இவ்வளவு கீழ்த்தரமா ஆக்கிட்டீங்க. எல்லாத்திலையும் பண்ணியில இதுல எல்லாம் இறைவன் இருக்கிறாருன்னா அதை விட இன்னும் மோசமாலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நிந்தனை தானே அது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு. இது நேத்தைய விஷயம் இல்லையா. பாபாவுடைய கணக்குப்படி இது ஒரு பகல் ஒரு இரவு. டெய்லியும் இரவுல நம்மளை எழுப்பி விட்டு போயிடுறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு, எல்லைக்கு அதான் இது நேத்து நடந்த விஷயம். நேத்து காலையில இப்ப சொர்க்கமா இருந்துச்சுப்பா, நைட்டு இப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் ஏந்திரிங்க, விடிய போகுது, சொர்க்கம் வரப்போகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க தான் இந்த சொர்க்கத்தின் ஆட்சியாளர்களா இருந்தீங்க. வெளிச்சமா இருந்துச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? புத்தி தெளிவா இருந்துச்சு. ஆத்மா ஆத்மான்னு தெளிவா இருந்துச்சு. இப்ப இருட்டாயிடுச்சு, உடம்பு உடம்பு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுவே சொர்க்கம் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. எவ்வளவு அடி உத கொடுத்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் இதுவே சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பயங்கர மரண வேதனையில இருக்கிற ஒருத்தன் கிட்ட போய் இறைவன் இப்படி நினை, உன்னை ஒளியா நினைச்சிட்டு இறைவன் என்ன சரியாயிடும்னு சொல்லுங்க, அப்ப ஊந்து நினைப்பான். சரியானவனே அடப்போட நீயா இது அது. எங்க அம்மாவே அப்படிதான் சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக் வரும்போது அப்படியே ஊந்து நினைச்சாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன்னா எப்படா அவனுக்கு வேற வேலை இல்லைன்னு. அதான் துக்கத்துலதான் நினைக்கிறது இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு அதான், ஏன்னா இதுவே சொர்க்கம் நினைச்சுக்கிறாங்க. புது உலகத்துல புது பாரதம், ராமராஜ்யம் வேணும்னு பாரதவாசிகள் பாடுறாங்க. பிறகு இதையே புதுசுன்னு நினைச்சுக்கிறாங்க. இதுதான் டிராமா. ஏன்னா இது மாயாவுடைய கடைசி நேர பகட்டு. அப்படியே சொர்க்கம் மாதிரியே நம்ப வைக்குது மனிதர்களை.
ஆனா இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? ராவண ராஜ்யம் அழிந்து ராமராஜ்யம் வாழ்க அப்படிங்கிற டைம் வரப்போகுது. சுத்தமான ராவணனுக்கு அழிவு வரப்போகுது. ஆனா ராமராஜ்யம்னு சொல்றது ஒண்ணும் ராமர் சீதையுடைய ராஜ்யம் கிடையாது. அவங்க எங்க இருக்கிறாங்க? திரேதா யுகத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய ராஜ்யம் கிடையாது. இப்ப எந்த ராமருடைய ராஜ்யம் இது? அதான் லட்சுமி நாராயணன். பட் இங்க ராமர்ன்றது இறைவனை உருவாக்குற ராஜ்யம். சிவனை தான் இங்க ராமன் சொல்றது. சூரிய வம்ச ராஜ்யத்துக்குத்தான் ராமராஜ்யம் சொல்லப்படுது. ஏன்னா சூரிய வம்சத்தை தான் இறைவன் படைக்கிறார். வேளாறவங்க சந்திர வம்சம் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான். நீங்க சூரிய வம்ச ராஜாராணி ஆகிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கீங்க. சந்திர வம்சத்துல ராஜாராணி ஆவறதுக்கு கிடையாது, இல்லையா? இது ராஜயோகம். இந்த ஞானத்தை ஒண்ணும் பிரம்மாவும் கற்பிக்கல, கிருஷ்ணனும் கற்பிக்கல. பிரம்மாவுடைய வாய் அசையுது, பிரம்மா பேசல. யார் பேசுறா? பரமபிதா சிவபாபா பேசுறாரு. அவருதான் ராஜயோகத்தை கத்துக் கொடுக்க முடியும். பிரம்மா ராஜாவே கிடையாது, அவர் எப்படி ராஜயோகம் கத்துக் கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் ஆல்ரெடி அடைஞ்சிட்டாரு, அவரும் கூட எப்படி கத்துக் கொடுக்க முடியும், இல்லையா? அப்ப அவரை உருவாக்குறதா ராஜயோகம், கிருஷ்ணரை உருவாக்குறதா ராஜயோகம். இதை கற்பிக்கிறது பரமபித பரமாத்மா. பத்தித்த பாவனர்னு சொல்றது எல்லாம் அந்த ஒரு சிவ தந்தையத்தான். முழு உலகத்தையும் சொர்க்கமாக்குறதும் அவருதான். முழு உலகத்துக்கும் நிரந்தர சுகத்தையும் சாந்தியும் கொடுக்கிறது அவருதான். எந்த மனுஷனும் இதை பண்ண முடியாது. மனுஷனால பண்ண முடியுமா? உலகத்துக்கு அமைதி கொடுக்க முடியுமா? ஆனா ஏன்னா இதே பாரதம் அப்படி ஒரு சுகம் நிறைந்த சுகதாமமா இருந்துச்சு. நீங்க அந்த கோயில்ல கிருஷ்ணரை ஊஞ்சல் ஆட்டும் போதே ஜாலியா இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. இப்ப ஞான மார்க்கத்துக்கு வந்தா கூட அதை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ராமரை கூட அது மாதிரி பண்ணுவாங்க ராகவேந்திர கோயில்ல. அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க சிலைக்கே இவ்வளவு மகிமைப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தாங்கன்றதே நினைவு. அது அவ்வளவு சுகதாமமா இருந்துச்சு பாரதம். ஏன்னா எல்லாருமே சாந்தி தாமத்துல இருந்து வராங்க அங்க, அதனால சுகம் வந்துச்சு. இப்ப பிறகுற குழந்தைலாம் எங்க இருந்து வருது? கலியுகத்துல ஆல்ரெடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பிறகுது, அதனால அது துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா அங்க எல்லாமே அங்க இருந்து அப்பா கிட்ட இருந்து வராங்க. அப்ப எப்படி இருக்கும், இல்லையா? நான் ஆத்மா நமக்கு பயிற்சி கொடுக்கிறாரு பாபா. உங்களுக்குள்ள எப்படி பேசிக்கணும்? எல்லா ஆத்மாவும் நான் அங்க இருந்துதான் வந்தேன், நான் ஆத்மா. முதல்ல சாந்தி தாமத்துல இருக்கிறவன். ஆனா ஆத்மாதான் நானே தவிர பரமாத்மா நான் கிடையாது. ஆத்மா வேற, பரமாத்மா வேற. ஆத்மாதான் பிறப்புல வருது, பரமாத்மா வரல. ஆத்மா முதல்ல எந்த வம்சத்தை சார்ந்ததா இறங்குது? சூரிய வம்சம். பிறகுதான் சத்திரியர், வைசியர், சூதரர் இப்படி இறங்கி போயிட்டு இப்ப மீண்டும் பிராமண வம்சத்துல வந்திருக்கிறேன். சக்கரத்தை இப்படி சுத்துங்க மைண்டுக்குள்ள. இந்த ஞானத்தை அசை போடுறதான். இதே லைன்ல பேசணும் இல்லை, எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இது சக்கரம், குட்டிக்கரண விளையாட்டு. குட்டிக்கரணம் வச்சுங்கன்னா தலை அப்படி போயிட்டு மறுபடியும் தலை கீழே போகுது இல்லையா? அதே மாதிரியே இதுவும் ஒரு விளையாட்டு, குட்டிக்கரண விளையாட்டு. முதல்ல இதுல உச்சி குடுமி பிராமணர்கள், உயர்ந்தவர்கள் யாரு? அடுத்த சக்கர ரவுண்டு. இது எப்படின்னா, இப்பெல்லாம் இந்த கீ கொடுக்குற வண்டி இதெல்லாம் வந்துருக்குது இல்லையா? குழந்தைங்க விளையாடுற கார்லாம் கொடுத்து விட்டுட்டா போயிட்டே இருக்கும், தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொடுக்கணும். அது மாதிரி இப்ப சங்கமத்துல கீ கொடுக்குறாரு பாபா. ஒரு ரவுண்டு குட்டிக்காரனை அடிக்கிறதுக்கு அது தாங்கணும். முடிச்சுட்டு வந்தோடனே மறுபடியும் கீ கொடுக்குறாரு. சோ உச்சி குடுமி பிராமணர்கள் நாம. பிறகுதான் அப்படியே இறங்கி 84 பிறவி அனுபவிக்க வேண்டி இருக்கு. குழந்தைகளே, இதுல குழப்பம் அடையக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. இதுல என்ன குழம்புறதுக்கு இருக்கு? கண்ணு முன்னாடி பாக்குறீங்க கோயில் சிலை, இப்ப யாரோ இருந்திருக்கணும் தானே, அதுதான் நீங்கன்னு சொல்றேன். இதுல என்ன குழப்பம் இருக்கு, இல்லையா?
ஒரு நொடியில ஜீவன் முக்தி. எப்படி கிடைக்குது? அப்பாவோட குழந்தை ஆனீங்க, ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க. அப்பா மடியில உட்காந்தீங்க, குழந்தை அப்படியே ராஜ்யத்தை உங்க காலில் வச்சுட்டு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு நொடியின் விஷயம்தான் இது. அதுதான் ஒரு நொடியில ஜீவன் முக்தின்றது. ஜனகருக்கு ஒரு நொடியில ஜீவன் முக்தி கிடைச்சதுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க கூட இறைவனுடையவர ஆயிட்டீங்கன்னாலே ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமை, வந்தே ஆகணும். நீங்க அமரலோகத்தின் அதிபதி ஆகுறீங்க. இது மரண உலகம். உங்களை விட சௌபாகியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த மரண உலகத்துல பாபா ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, என்னென்னமோ பதவியில இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, மரண உலகத்துல எந்த பதவியில இருந்தா என்ன, யாரும் நிம்மதியா இல்ல. யாரும் நிம்மதி, அதுலயும் இப்ப நம்ம பிரதமர் போடுற சட்டத்துல எந்த பணக்காரனுமே நிம்மதியா இல்ல. காசே இல்லாதவங்க தான் நிம்மதியா இருக்கிறாங்க இல்லையா? ஆஹ் அது நாடகத்துல அப்படி இருக்குது. இது நரகம்னு அப்பயாவது உணர்வாங்கல்ல. இப்ப பாபா சொல்றாரு, இதுல காமெடிப்பாங்க, 10 ரூபாய் காயின் செல்லும் நம்ம ஊர்ல அப்படி நாமளே உருவாக்கி விட்டோம். சோ நமக்கு நாமளே நரகம் செல்லுன்னு தான் கவர்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க யாரும் வாங்கலையா? அப்ப செல்லும் சென்னா கூட என்ன லாபம் இல்லையா? இதுவும் நாடகத்துல விதிக்கப்பட்டிருக்கு கடைசியில வர்றது. சோ இங்க யாருமே சௌபாகியசாலி கிடையாது. அதுலயும் உங்களை விட சௌபாகியசாலி எவனும் கிடையாது. எவ்வளவு அகால மரணம் இருக்கு, ஆனா மரணமற்ற உலகத்தின் அதிபதி ஆக்குறீங்க. இந்த மரண உலகத்திலேயே மரணத்தை வெல்றீங்க. இல்ல உங்களுக்கு திடீர் மரணம் எல்லாம் வராது, நீங்களே போகணும்னு நினைச்சா மட்டும்தான் போக முடியும். அப்ப அந்த தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி கிடைக்குது. ஆனா இந்த அப்ப உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். இங்க இருக்கிற எதை பார்த்து நீங்க பொறாமப்படக்கூடாது, உங்களை பார்த்துதான் உலகம் பொறாமப்படணும் இல்லையா? உலகம் தான் உங்களை பார்த்து பொறாமப்படணும், நீங்க எதை பார்த்தும் பொறாமப்பட தேவையில்ல. பாபா சொல்றது மட்டுமே மைண்ட்ல ஓடிச்சுன்னா இப்பவே உங்களுக்கு சத்தியுகம் தான். சத்தியுகமும் கலியுகமும் இணையிற இடம் தான் இந்த சங்கம் யுகம். எப்ப வந்ததுன்னே தெரியாது. இப்பவே உங்களுக்கு சத்தியுகம் ஆக்கிடுங்க. எவ்வளவு ஆஸ்தி கிடைக்குது பாபா கிட்ட இருந்து. ஆனா சன்னியாசிகளுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? எல்லா தர்மங்களையும் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா தர்மத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நமக்கு தெரியும். அதை நடத்துற ஸ்கூல் இது. யார் சொல்லி கொடுக்கிறா? சுயம் பகவானே. கிருஷ்ணர் பெரியவர் தான், ஆனா அவரே கற்பிக்கல, அவரை உருவாக்குன கடவுளே கற்பிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா ஞானக்கடல் ஒண்ணும் கிருஷ்ணர் கிடையாது. ஞானக்கடல் யாரு? பரமபிதா பரமாத்மா. பிரம்மாவுக்கும் அவர் தான் அப்பா, கிருஷ்ணருக்கும் அவர் தான் அப்பா. அவரே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஞானத்தை பெற்று ஞான கடல் கிட்ட இருந்து வெளிப்படுற ஞான கங்கைகள் நீங்க. தேவர்கள் கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. பிராமணர்களாகிய உங்க கிட்ட மட்டும்தான் இந்த திருக்கால தரிசி நிலையின் ஞானம் இருக்குது. நீங்க தான் இந்த நேரத்துல இந்த ஞானத்தை கத்துக்கிட்டு அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையிறீங்க. அதை முழுசா அடையிறீங்களா இல்லையான்றது உங்க அதிர்ஷ்டம், உங்க முயற்சி. மற்றபடி அடையிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்குள்ளதான் போட்டி. அஞ்ஞானத்துல இருக்கிறவங்க போட்டி கிடையாது, உங்களுக்குள்ளதான் போட்டி. ராஜயோகத்தை கத்துக்கிட்டு சொர்க்கத்தின் ராஜா ராணி ஆகுறீங்க. நாம பாபா மூலமாக இந்த காலன் மீது வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மகாகாலன், காலேஸ்வர், இது மாதிரிலாம் சிவன் கோயில் இருக்கு, இங்கே இருக்குது. ஏன்னா நம்மள காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறதுனால. சொர்க்கத்துல எப்படி நீங்க போவீங்க? அப்படியே போயிடுவீங்களா? இந்த பழைய உடம்பு இங்கேயே கட்டிட்டு அங்க போய் புது குழந்தை உடம்பு எடுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு இப்பயே காட்சி கிடைக்குது. காட்சி கிடைக்கும், கடைசி நேரத்துல உங்களுக்கு காட்சி கிடைக்கும். எல்லாம் அலறுவாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தின் காட்சிகள்லாம் கிடைக்கும். எந்த இடத்துல ஜென்மம் எடுக்க போறீங்கன்னு கூட தெரியும். ஆக்சுவலா
எல்லாருக்குமே அப்பதான் காட்சி கிடைக்கும். உடனே மறந்துடுவீங்க, ஏன்னா ஜென்மம் எடுத்துடுவீங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல இது? எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு உங்களால மத்தவங்கிட்ட சொல்லக்கூட முடியாது, டக்குன்னு போய் பிறந்துடுவீங்க. அப்ப நினைக்கும் போதே எப்படி இருக்கு இல்ல? பாம்புடைய உதாரணம் எல்லாமே உங்களுக்காக தான். பாம்பு அப்படியே நோகாம தோலை உரிச்சிட்டு போற மாதிரி ஆத்மா உடம்பு விட்டு போயிடுமா, உடம்புன்ற தோலை உரிச்சிட்டு. இதே பாரதம் முதல்ல சிவாலயமா இருந்துச்சு. சிவாலயம்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம். சொர்க்கமா இருந்துச்சு, சிவன் உருவாக்குன. அது அவ்வளவு தூய்மை. சிவன் கோயிலுக்கு போனாலே தூய்மையா தான் போவாங்க. பாரதமே அப்படி இருந்துச்சுன்னா அப்ப எல்லாருமே தூய்மையானவங்களா இருப்பாங்க. உயிரோட்டமுள்ள தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அவங்களுடைய கோயில்கள் தான் இப்ப அமைக்கப்பட்டிருக்கு. உயிரோட அவங்க இருந்தாங்க. கோயில்ல இருந்தவங்க எல்லாம் ஒரு கோயில் கட்டினா அங்க வந்து இந்த ஞானேஸ்வரி ஏதோ ஒருத்தங்க எழுந்தருளினார்னு எழுதுவாங்க. அங்க என்ன உண்மையிலே அந்த தெய்வமா வந்துச்சு? கிடையாது. ஆனா உண்மையிலே வரப்போகுது இல்லையா? பாரதத்துல சிவபாபா தான் அந்த பாரதம்ன்ற தூய பாரதம்ன்ற சிவாலயத்தையே அமைக்கிறார். ஆனா பாபா அமைச்சிட்டு போயிடுறாரா? 2500 வருஷம் தூய்மையா இருக்கிறத ராவணன் வந்து வைசியாலயம், அதாவது வேசியாலயமாக, அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப மோசமான இடமாக மாத்திடுறான் ராவணன். பெரிய வித்வான் பண்டிதர்களுக்கு கூட ராவணன்னா என்ன அர்த்தம்னே தெரியாது. ராவணன்னா யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். அரை கல்பம் அவனுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்குது. டெல்லியில அது மட்டும் இல்ல, ராமர் இருந்த டைம்ல ராவணனே கிடையாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்க கதையை அப்படி தப்பா எழுதிட்டாங்க. அரை கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது. டெல்லியில முதலாக யாருடைய ராஜ்யம் இருந்தது? லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். ஆனா கிறிஸ்தவர்கள் கூட சொல்றாங்க, கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமா இருந்துச்சுன்ட்டு. ஆனா பிறகு அதை மறந்துட்டாங்க. சோ ஆரம்பத்துல அது ஞாபகம் இருந்திருக்குது, அப்புறம் மறந்துருக்கிறாங்க. கிறிஸ்து வரும்போதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்குது சொர்க்கமா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா கிறிஸ்து வர்றதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கம் இருந்துச்சு இல்ல, அதனால அவங்க ஞாபகம் இருந்திருக்கு. போக போக அப்படியே மறந்துடுது எல்லாமே. சூப்பர் பாயிண்ட் இல்ல? அப்ப ஞாபகம் இருந்திருக்குது. யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கவாசி ஆனாருன்னு வாயினிக்க சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நரகத்துல இறந்தா நரகத்துலதான் பிறவி கிடைக்கும், எப்படி சொர்க்கத்துக்கு போயிருக்க முடியும்? பாரதம் சொர்க்கமா இருக்கும்போது யாராவது ஜென்மம் எடுத்தாதான் மறுபடியும் எங்க எடுப்பாங்க? சொர்க்கத்துல எடுப்பாங்க. இப்பதான் நரகமாச்சே. குழந்தைகளே, கல்ப கல்பமா அப்ப என்ன, வாயில இருந்து வர்றது எல்லாம் பொய் இல்லையா? பிறக்கும் போது அந்த குழந்தை அப்படியே சுகமா இருக்கிற மாதிரி பர்த்டே சாக்லேட் கொடுத்து கொண்டாடுறாங்க. அது சுகமா இருக்கிறதுக்கு அப்ப இருக்குது, துக்கத்தை தான் அனுபவிக்க போகுது. குழந்தைகளே, கல்ப கல்பமா நான் தான் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறேன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? இருக்குதா? இப்ப நீங்க தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் அப்படி ஆகுறீங்க. அப்படி பாபா மட்டும்தான் ஆக்கவும் முடியும். அவர் அடையாளம் கண்டுகிட்டீங்கன்னா சாதாரண விஷயமா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இந்த சிவபாபா. அமைதியா இந்த பிரம்மா மூலமாக உட்கார்ந்து எல்லா வேத சாஸ்திரத்துடைய சாரத்தை சொல்றாரு. வேற எதையும் நீங்க படிக்க தேவையில்ல, படிச்சிருந்தாலும் மறந்துடுங்க. ஏன்னா அந்த சாரத்தை வச்சு அவங்க நிறைய கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அப்படியே உருவாக்கிட்டாங்க. கஷ்டம் அதுல எதுவும் உண்மைன்னே தெரியாம போயிடுச்சு. இதை கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்ட மாதிரி இல்லையா? அதை படிக்கணும் இதை படிக்கணும், ஏன்? அது படிச்சாலும் ஒன்றும் புரிய போறது இல்லை. எல்லா வேதத்தின் சாரத்தை பிரம்மா மூலமா சொல்றதுதான் அந்த வேத புஸ்தகத்தை அவர் கையில வச்சிருக்கிற மாதிரி கட்டிருக்காங்க. அவர் வாய் வழியா பேசுறவர் இன்னொருத்தருன்னு தெரியாம. பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் எவ்வளவு செலவு செஞ்சு செஞ்சு சோழி மாதிரி ஆக்கிட்டாங்க.
கோயில் கட்டுறது அது இதுன்னு பக்தியில செஞ்சு இப்பவும் பக்தியில செலவு தானே ஆகுது. அன்னதானம் போடுறாங்க, அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு எப்படிதான் பண்றாங்கன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைடு வேளாங்கண்ணி சைடு ஒரு கோயிலுக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் என்னது அதாவது வர்ற அத்தனை பேருக்கும் லட்சக்கணக்கில் வர்றாங்க, லட்சக்கணக்கான பேருக்கும் ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு. அவர் எவ்வளவுதான் பெரிய பணக்காரரா இருக்கட்டும், எவ்வளவு செலவாகும் இல்லையா? அப்ப பாருங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில போயிருக்கீங்களா? கிரிவலம் போனதே இல்லையா? வழி ஃபுல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப செலவு செஞ்சு செஞ்சு சோழி மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால எந்த வருமானமும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு நிம்மதி, அவ்வளவுதான். அப்ப நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வைரம் வைடூரியங்களின் மாளிகைகள் அமைத்து கொடுத்திருந்தேன் அப்படின்ட்டு பாபாவே சொல்றாரு. வைரம் வைடூரியங்கள் நிறைந்த மாளிகை. பிறகு நீங்க கீழே இறங்கவே வேண்டி இருந்தது. அவ்வளவும் கொடுத்தாலும் என்ன ஆகுது? அதை நீங்க இழந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. ஆனா 2500 வருஷம் கழிச்சுதான். ஏன்னா உங்க கலைகள் குறையவே வேண்டி இருந்தது. நாடகப்படி அது செல்போன் என்னதான் சார்ஜ் போட்டாலும் குறையதான் செய்யும். அதே மாதிரிதான் ஆத்மாவும். ஏன்னா அந்த நேரத்துல யாரும் மேல ஏற முடியாது. இதுதான் டிராமா. பாபா இருக்கிற வரைக்குமே நீங்க ஏறிக்கிட்டாதான். பாபா விசில் ஊதிட்டார், அதுக்கப்புறம் இறங்கும் ஸ்டேஜ் ஆரம்பமாயிடும். பொறுமையா தான் இறங்கும், இருந்தாலும் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த நேரமே இறங்கும் கலைக்கான நேரம் தான். சத்தியுகத்துல இருந்தே இந்த சமயம் மட்டும்தான் நீங்க எல்லோரையும் விட உயர்ந்த ஈஸ்வரிய குழந்தைகள், தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க தேவதைகளுக்கு தான் குழந்தை. அப்ப இவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு வினாடி விடாம பாபா நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவதையான பிறகு தேவதையா ஈஸ்வரியன் குழந்தை. இப்ப இதுக்கு அடுத்தது தேவதையாவீங்க, சத்திரியராவீங்க, அப்படியே இறங்கி வருவீங்க. அதான் பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் தானம் புண்ணியம் பக்தி மார்க்கத்துல செலவு செஞ்சாலும் இறங்கித்தான் ஆகணும். கடுமையா தீவிர பக்தி வள்ளலார் செஞ்சாருன்றதுனால அவருடைய அடுத்த பிறவி பயங்கரமா ஆயிடாது. ஜோதியெல்லாம் கலக்க முடியாது. இறங்கு இறங்கு இறங்கு. இப்ப அவரே வள்ளலார் இதுக்கு தவறாம போயிட்டு இருப்பார். இப்ப தைப்பூசம் வரப்போகுது இல்லையா? அவர் ஆளுக்கு முன்னாடி போய் நிற்பாரு. அவருக்கே தெரியாது நான் தான் அதுன்ட்டு. எவ்வளவு பெரிய காமெடி. இறங்கிதான் ஆகணும். நான் தான் உங்களை எவ்வளவு செல்வந்தராக ஆக்குனேன். அந்த செல்வத்துல எங்க குழந்தை போய் தொலைச்ச கேக்குறாரு. அப்ப கற்பனைக்கே எட்டாது. இப்பவே நாம ஒண்ணும் ரொம்ப எல்லாம் மோசமா இல்லை. அப்ப எப்படி இருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம். வைக்கல இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, பாபா பாபா கேக்குறாரு எங்க குழந்தை தொலைச்சுன்னு. அதுக்கு குழந்தைங்க சொல்றாங்களாம், உங்களுக்குதான் பாபா கோயில் கட்டணும் இல்லையா? அப்போ இந்த கோயில்லாம் பார்த்தா எப்படி பிரமிப்பா இல்ல? இந்த பெரிய சிதம்பரம் கோயில், தஞ்சாவூர் கோயில், அதெல்லாம் போகும்போது நமக்கே பிரமிப்பா இல்ல? இல்ல இப்ப தஞ்சை பெரிய கோயில். இப்ப நீங்க மீண்டும் சிவ போலாநாத் பாபா 21 பிறவிகளுக்கு நம்ம பையன் நிரப்பிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள வேலைக்காரன், மிகவும் கீழ்ப்படிதலுள்ள தந்தை, மிகவும் கீழ்ப்படிதலுள்ள ஆசிரியர் ஆவேன்னு பாபா சொல்றாரு. அகங்காரமா சொல்லல, கீழ்ப்படிந்த ஆசிரியர். ஆசிரியர் சொல்லுவாங்களே கீழ்ப்படிந்தவர்னா, மாணவர் தான் கீழ்ப்படிந்த மாணவன் எழுதுவாங்க. ஆனா நீங்க என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு என்ன டவுட் உடனே புரிய வைக்கிற டீச்சர், என்ன வேணும் உடனே உங்க ஆசையை நிறைவேற்றக்கூடிய தந்தை, என்ன எந்த நேரம் கேட்டாலும் செய்யக்கூடிய வேலைக்காரன், இப்படி கீழ்ப்படிந்தவரா இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப நமக்கு எதுக்கு அகங்காரம் இல்லையா? இறைவனே இப்படி இருக்காரு. பரலோக அப்ப அவர் உயர்ந்தவரா இருக்கிறதுக்கு காரணமே அந்த கீழ்ப்படிதல் குணம்தான். பரலோக தந்தை, பரலோக ஆசிரியர் மற்றும் பரலோகத்துல இருக்கிற மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள சத்குருவும் நானே. உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் தான், இருந்தாலும் கீழ்ப்படிதல் உள்ளவர். உங்களை கூட அழிச்சிட்டு போறேன், கண்டிப்பா அழிச்சிட்டு போவேன்.
வேற எந்த குருவும் கூடவே அழைச்சிட்டு போக மாட்டாங்க. முதல்ல அவங்களே எங்கேயும் போகல, இங்கே தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. பாபா மட்டும்தான் அழைச்சிட்டு போக முடியும். இதுல பயப்படுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா அழைச்சிட்டு போறவர் யாரு? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பாபாவே அழைச்சிட்டு போற விஷயத்துக்கு ஏன் பயப்படணும்? ஸோ அந்த எண்ணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். உலகமே அழிஞ்சாலும் நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கடைசி நேரத்துல யார் யார் எங்க இருப்பீங்களோ தெரியாது, நம்மளும் எங்க இருப்போம் தெரியாது இல்லையா? அப்ப இந்த ஞானம் ஓடிட்டு இருக்கணும். பாபா அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. பாபா சத்தியமானவர், அவர் போய் சொல்ல மாட்டார், கண்டிப்பா அழைச்சிட்டு போவாரு. இதுல எதுக்கு பயப்படணும்? நான் வேணாலும் நான் ஆத்மா பரமாத்மா, அந்த நட்சத்திரம் மட்டும் பார்த்துட்டே இருங்க. எப்ப போனீங்கன்னே தெரியாது. ஒரு கனவு மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தா எங்கேயோ இருப்பீங்க. எப்படி இருக்கும்? பயப்படுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. இப்ப குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிடுச்சு. இந்த கண்ணுனால இந்த பாபாவை பாக்குறீங்க, இந்த கண்ணுனால பிரம்ம பாபா பாக்குறீங்க. ஞானம்ன்ற 3வது கண்ணுல, புத்தின்ற கண்ணு மூலமா சிவபாபாவை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ஆஸ்தி சிவபாபாட்ட இருந்து தான் கிடைக்குது. இந்த பிரம்மா பாபாவுக்கு ஆஸ்தி சிவபாபா கிட்ட இருந்து தான் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய புத்தி எங்க பார்க்கணும்? சிவபாபாவை தான் பார்த்துட்டு இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறதே சிவபாபா தான். அவருக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர். இந்த பிரம்மா சரஸ்வதி தான் நாளைக்கு என்னவா ஆக போறாங்க? லக்ஷ்மி நாராயணன். அவ்வளவுதான் இந்த ஞானம். இதுல என்ன கஷ்டம்? ஆனா பக்தியில நிறைய படத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த அவதாரம் அந்த அவதாரம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 6 8 கைகள் உடையவங்க யாருமே கிடையாது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய விளையாட்டு குழந்தை. அப்படி யாருமே கிடையாது. 6 கை 4 கை எல்லாம் யாருக்கும் கிடையாது. அதனால அந்த மாதிரி படங்களை உருவாக்குறதுனால அவங்க நேரத்தையும் வீணாக்குனாங்க, சக்தியும் வீணாக்குனாங்க, செல்வத்தையும் வீணாக்குனாங்க. உண்மையிலே எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் கீதை தான். அதுல இருந்து தான் எல்லாமே உருவாகுது. அதுல கூட என்ன பண்ணிட்டாங்க, தந்தைக்கு பதிலாக குழந்தை பேரை போட்டுட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இதுவும் நாடகம். என்ன பேரை போட்டாங்க? கிருஷ்ணர் பேரை போட்டு விட்டாங்க. ஸோ அதுல அப்ப அம்மாவே தப்பு பண்ணா குழந்தை எப்படி சொல்லுவாங்களே, தாயை போல பிள்ளைன்ட்டு. ஸோ அந்த சாஸ்திரத்திலே தப்பு வந்துச்சுன்னா அடுத்து வர்றதுல எல்லாத்துலயும் தப்பாயிடும். அங்க கிருஷ்ணரை குழந்தைன்னாங்க, இங்க இயேசு சரி, அங்க கிருஷ்ணரை கடவுள்னாங்க, இங்க இயேசு கடவுள்னாங்க. திட்டத்திட்ட ஒரே மாதிரி தப்பு தானே. அங்கேயும் குழந்தையதான் சொன்னாங்க, இங்கேயும் இவரும் ஒரு விதத்துல குழந்தை தானே. அப்ப அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த தந்தை பிரஜாபிதா பிரம்மா. 2வது தந்தை தான் இவர். 3வது தந்தை தான் உடம்போட தந்தை, லௌகீக தந்தை. ஜென்ம ஜென்மமா உங்களுக்கு 2 தந்தை இருந்திருக்கிறாங்க. யார் யாரு? ஜென்ம ஜென்மமா போன ஜென்மத்துல பிரம்ம பாபா இருந்தாரா? உடலை கொடுத்த தந்தையும் சிவபாபாவும். இப்ப மட்டும்தான் பிரம்மா 3வது தந்தை. அப்ப அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். மறந்துட்டீங்க. சரி, அப்ப பாபா சொல்றாரு, இந்த ஒரு நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு 3 தந்தை கிடைக்கிறாங்க. இதுலயும் குழம்ப வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. ஞானம், பக்தி, பக்திக்கு அப்புறம் வைராக்கியம். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப வைராக்கியம் கூட 2 விதமா இருக்குது. ஒண்ணு எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், இன்னொன்னு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியத்தை பண்றது யாரு? சன்னியாசிகள். குடும்பத்தை மட்டும் விட்டு போறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர்கள் தான் நீங்க. சன்னியாசிகள் என்ன பண்ணிடுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், இது ஒட்ட மொத்தமே சுடுகாடு. இதை விட்டு எங்க போறது? எல்லாமே சுடுகாடு தான். அதனால புத்தியினால ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் விலக்கிடுறீங்க. எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் பண்றதுக்கு பேரு ஹட யோகம்.
எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசம் பண்றது பேரு ராஜயோகம். இந்த மாதிரி வார்த்தை இல்லையா, இது ராஜயோகம். அடயோகிகள் எப்பவுமே ராஜயோகத்தை கத்துக் கொடுக்க முடியாது. மிகவுமே நல்ல நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. குழந்தைகளாகிய நீங்க தான் இப்ப முள்ளுல இருந்து மலர ஆயிட்டீங்க. முதல் நம்பர்ல தேக அபிமானத்தின் பெரிய முள் இருக்கு. அதுல இருந்து தந்தை தான் விடுவிக்க முடியும், வேற யாருக்குமே அந்த பலம் கிடையாது. நல்லது. இப்ப பாப்பா சொல்றாரு, பெரிய முள் என்ன, தேகன்ற உணர்வுல தான் எல்லாமே வருது. அதுதான் கதவு. அதை திறந்துட்டா குடுகுடுன்னு அதோடைய குழந்தை குட்டிங்க காமம் கோபம் பற்றி எல்லாம் வந்துடுது. ஸோ தேகன்ற அதை மறக்க வைக்கிறது பாபாவனாலதான் முடியும். அதுதான் பெரிய முள், வேற யாருக்கும் இந்த பலம் கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணை கடமைக்கு சரம். இந்த பழைய உலகத்தை ஃபுல்லா புத்தியினால மறந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக ஆகணும். தேக அபிமானத்தின் பூதத்தை நீக்கிடணும். அது ஒரு பேய் இல்லையா, நீக்கணும். எந்த விகாரமும் உள்ள விடக்கூடாது. தந்தைக்கு சமமா நீங்களும் கீழ்ப்படிதல் உடையவராக ஆகி சேவை செய்யணும். அகங்காரமே இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, நான் செய்யறேன். குழந்தைங்க சொல்றாங்க, அவர் செய்யறாரு. பாபான்னு கூப்பிட்டீங்க, வந்துட்டாரு. தூக்கிட்டு போனீங்க, அழைச்சிட்டு போறாரு. அதே மாதிரி நாமளும் அவர் சொல்றதை அப்படியே செய்யணும். அகங்காரம் இருக்கக்கூடாது. கீழ்ப்படிதலோட தனக்கு சமமாக மற்றவங்களையும் ஆக்கணும். எந்த விஷயத்திலும் குழம்பிடக்கூடாது. எனக்கு கூட பாபா இருக்காரு. வரதானம், எப்பவுமே ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகள் மூலமாக பறக்கும் கலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யும் கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஊக்கம் உற்சாகம் தான் பிராமணர்களாகிய உங்களுக்கு பறக்கும் கலைக்கான சிறகுகளே. நீங்க பறந்துகிட்டே இருக்கணும், பறக்கும் கலையிலே இருக்கணும், ஃபரிஸ்தாவா இருக்கணும்ன்றாரு. அதுக்கு பறக்க வைக்கிறது ஊக்கம் உற்சாகம், 2 சிறகு. ஒருவேளை நீங்க காரியம் செய்யறதுக்காக கீழே வரீங்கன்னா கூட பறக்கும் கலையின் ஸ்திதியில இருந்து கர்மயோகி ஆகி கர்மத்துல வரீங்க இல்லையா. பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போதே நான் மேல இருக்கிறேன், மேல இருந்து சக்தி கொடுக்குறேன், அந்த மனநிலை மைண்ட்ல இருந்துகிட்டே இங்க மட்டும் கைப்பட்டு காரியம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அப்படி வரீங்க. அதான் கர்மயோகம். 3 வாரமா தொடர்ந்து கர்மயோகத்தை பத்தியே தான் வரதானம் சொல்றாரு. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். அது வேற பயிற்சி பண்ணணுமா அப்படின்ட்டு கம்முன்னு விட்டீங்கன்னா சொந்த கதை, சோக கதை, பக்கத்துல இருந்த கதை, எல்லா கதையும் மைண்ட் ஓடும். ஈஸியா இருக்கும் அலட்சியத்தினால. அப்ப ஊக்க உற்சாகத்தோட நினைச்சாதான் அது ஓடும். அப்ப இந்த ஊக்கம் உற்சாகம் தான் பிராமணர்களுக்கு கிடைச்ச மிக பெரியதிலும் பெரிய சக்தி. நான் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த ஆத்மா, சோர்ந்து போயிட்டேன்னா வேலைக்காரன் சொல்லிட்டாரு. சோர்ந்துட்டீங்கனால, நினைக்கிறதுல அலட்சியம் சோர்வு வந்துருச்சுனாலே வேலைக்காரன் தான்ட்டார். நான் வேலைக்காரன் ஆகிறதுக்கு வரல. ஊக்கம் உற்சாகன்ற சிறகுல மீண்டும் 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 எழுந்திரிச்சு பாபா நினைவிலும் சேவையிலும் மூழ்கி இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியே இந்த 2 தான். ஆனா இந்த ஊக்க உற்சாகத்தை கட் பண்றதுக்கு தான் மாயா பல ரூபத்துல வரும். கட்டாக விடாதீங்க. உடனே பறவை எப்படி தண்ணியில ஊந்தோன்னே அப்படி ஒரு சிலிப்பிட்டு பறக்குது, அது மாதிரி பறந்தோணும் நீங்க ஊக்க உற்சாகத்துல. சுவையற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. பிராமண வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஊக்க உற்சாகத்தின் சுவை இருக்குதுன்னாலே ஒருபொழுதும் மனசொடைஞ்சு போக முடியாது. மற்றவங்க வாழறதுதான் சுவையற்ற சாரமற்ற வாழ்க்கை. ஊக்க உற்சாகம் சுவை இருந்தாலே என்ன நடந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க. எப்பவுமே மனமகிழ்ச்சியோட இருப்பவர்கள் உற்சாகம், நீங்க எப்பவுமே மனமகிழ்ச்சியோடவும் உற்சாகத்தோடையும் இருக்கிறவங்க. அதனால உங்களுடைய உற்சாகம் என்ன பண்ணுமா, மாயாவுடைய மிகப்பெரிய புயலை கூட வாழ்த்தா மாற்றிடுமா. திட்டுறதெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து மாதிரி மாத்திடுமா. பரிவர்த்தனை சக்தி. பரீட்சை அல்லது பிரச்சனையை ஒரு கேளிக்கை மாதிரி அனுபவம் செய்ய வைக்கும் இல்லையா. அப்ப சேவை செய்யறதுக்கு தடை வருதுன்னா அந்த இடத்துலதான் நான் சேவையே செய்ய போறேன், அது எனக்கு வாழ்த்து, வா வந்து சேவை செய்ய முடியுமான்னு கேட்டுக்காங்க, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு செய்யணும் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு விளையாட்டு காட்டக்கூடிய ஒரு பொருள் மாதிரி அனுபவம் ஆகும். ஸ்லோகன். அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்னது? ஊக்கம் உற்சாகம். ஸ்லோகன்.
யார் அசரீரி நிலையின் பயிற்சி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள சரீரத்தின் கவர்ச்சி கவர முடியாது. அசரீரி பயிற்சினா என்ன அர்த்தம்? ஆத்மா. ஆத்மா உடம்பே கிடையாது, நான் ஆத்மா 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 பரமாத்மா. சோ ஆத்மானாலே ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா தான், அங்க ஓடி போயிடும். இப்ப சரீரம் எவ்வளவு அழகா இருந்தாலும் கவர மாட்டீங்க, வெறுப்பு வராது, எந்த விகாரமும் வராது இல்லையா? ஓம் சாந்தி.